ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க குட்டி பொண்ணா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜிக் ட்ரிக்ஸ் அவங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க குட்டி பொண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஒரு ஆசிரமம் மாரி இருக்கும். அது ஒரு ஹாஸ்பிட்டலாவும் இருக்கும். அங்க தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு வேற வருவாங்க. அந்த இடத்துல அந்த செடிங்கலாம் இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கும். அந்த செடிலாம் நல்லாவே வளர்ந்திருக்காது. உடனே குட்டி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த செடிங்க கிட்ட போய் பேசுவாங்க. "எதுக்காக நீங்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? உங்களுக்கு தண்ணி பத்தலையா? எண்ணெய் பத்தல? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு தடவி குடுக்குற மாரி பண்ணுவாங்க. அவ்வளோதான், அதுங்கள டச் பண்ண உடனே அது அப்படியே அந்த வைப்ரேட் ஆகி எல்லா செடிகளுமே பார்த்தா அப்படியே மலர்ந்து அப்படியே நிக்க ஆரம்பிச்சுரும். அது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிடும். அப்படியே அவங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. இவங்க இதெல்லாம் பண்றது யாருக்குமே தெரியாது. அத யாரும் கண்டுக்கிட்டதும் கிடையாது. இப்ப இவங்க ஹீரோயின் இவங்க தனியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஏன்னா இந்த மாரி ஹோம்ல வளர்றாங்கல்ல. ஸோ அதனால. அதனால அந்த அக்கம் பக்கத்துல உள்ள பசங்க என்ன பண்ணுவாங்க, "டேய் இன்னைக்கு அவ தனியா இருக்காடா. அவகிட்ட போய் வம்பு பண்ணலான்னு" சொல்லிட்டு ஒரு 4, 5 பசங்க வருவாங்க. ஹீரோயின் என் கூட விளையாடணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உன் கூடலாம் நாங்க விளையாட மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி விட்டுட்டு ஓடிருவானுங்க. ஹீரோயினுக்கும் தனியாவே தான் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துவாங்க. அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே நெறைய பேஷண்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் நல்லா பேசுவாங்க. அங்க டாக்டர், நர்ஸ் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட நல்லாவே அவங்க குழந்தை தானே நல்லாவே அவங்க எல்லார்ட்டயும் நல்லா கைண்டா இருப்பாங்க. அவங்க மேலயும் எல்லாருமே இங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க காட்டுவாங்க. இங்க குட்டி வயசு ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஹீரோவால நடக்க முடியாது. அந்த குட்டி ஹீரோவால. அவர் ரொம்ப பணக்காரரா இருந்தா கூட அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே சரி வரல. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த அவங்க அம்மாவோட அவர் என்ன சொல்வாருன்னா, "இதே நாட்ல இருந்தா சரி வராது. நான் யங் மாஸ்டர் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வேர்ல்ட்ல எங்கெல்லாம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கோ, அங்க கூட்டிட்டு போய் கண்டிப்பா இவர சரி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லவும், அவருக்கு அந்த மாரி செஞ்சு அவன் நடந்தா போதும் எனக்கு அப்படின்ற மாரி அந்த ஹீரோட அம்மாவும் நெனைப்பாங்க. ஸோ இதே ஹோமுக்கு ஹீரோவ கொண்டு விட்டுட்டு அவங்க மனசே இல்லாம அங்கருந்து கிளம்பி போவாங்க. ஏன்னா இங்க ட்ரீட்மெண்ட் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இப்ப ஹீரோவுக்கு துணையாவும் கொஞ்சம் ஆளுங்கள அங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கவே பிடிக்காது. ஆனா எதுவுமே அவங்க அம்மாட்ட பேசவே மாட்டாரு. அமைதியாவே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் அங்க தானே விளையாடிட்டு இருக்காங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் விளையாடிட்டு நேரா இப்ப இங்க வருவாங்க. அந்த ஹோமுக்கு வரும்போது ஹீரோ அங்க வாசல்ல தான் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான் அந்த வீல் சேர்ல. அத பார்த்தோனே ஹீரோ கிட்ட போயிட்டு, "நீ தான் புதுசா வந்திருக்க பையனா?" அப்படி இப்படின்னு பேசுவோம். அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அவர் ஒரு ஸ்டிக் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதுல கீழ தரையில ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்ற மாரி எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உன் பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்க? என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆனா அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த குச்சிய வச்சு தட்டிக்கிட்டே இருப்பான். இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி கோவமா ஒரு குட்டி ஹீரோயின் கூட என்ன பண்ணுவாங்க, "இது மாரி தட்டுறத முதல் நீ நிப்பாட்டலன்னு வச்சுக்கோயேன், உன் மண்டையிலேயே கொட்டிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறதுக்காக கைய தூக்கிட்டு போம்போதே, ஹீரோவோட பார்த்துக்கிறதுக்காக ஆள்லாம் இருக்காங்க. அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. அவங்கள பார்த்த உடனேயே ஹீரோயினுக்கு ஒரு மாரி பயமாயிடும். பண்ணுவாங்க, அங்கருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அதோட இப்ப ஹீரோவ டச் பண்ண வருவாங்க, வேக வேகமா ஓடிர்றாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ உள்ள போயிடுவாரு. திரும்ப ஹீரோயின் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. நல்லா விளையாடிட்டு, குட்டி பொண்ணு தானே. விளையாடி முடிச்சு திரும்ப ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அங்க இருக்கங்க பாட்டி, தாத்தா இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வம்பும் பண்ணிப்பாங்க. அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு ரூம் கதவுக்குள்ள எட்டி பார்க்கும்போது குட்டி ஹீரோ அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ட்ரீட்மெண்ட்க்காக தானே வந்திருக்காரு. ஸோ அந்த பையன் யார்ட்டயும் பேச மாட்றான். இவனால தானே அந்த 4 பேர் நம்மள அடிக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஹீரோனுக்கு கோவமா வரும். உடனே ஹீரோ கிட்ட வம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கும். மடியில வச்சு அவர் ஹீரோ பாட்டுக்கு கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்த உடனே தெரிஞ்சிரும் அவருக்கு உடனே ஹீரோ அது அது ஏன் ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இங்கேருந்து நீ வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அப்பதான் கேட்பாங்க, "நீ பேசுவியா நீனு? நீ இவ்வளோ நாளா ஊமன்னு நெனச்சேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இப்ப நீ வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு அந்த குட்டி ஹீரோ கத்தவும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இந்த நாய்க்குட்டி ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. இது ஏன் இப்படியே வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அது மேல அப்படி டச் பண்ணுவாங்களா, உடனே அதுக்கு எல்லாமே சரியாகி அது பாட்டுக்கு குதிச்சு எந்திரிக்க ஆரம்பிச்சுரும். இத பார்த்தோன்னே அவருக்கே ஆச்சரியமா போயிடும். "இது எப்படி நீ செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டே இருப்பாங்க. "சரி ஓகே, நான் உன்ன அப்புறமா மீட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு ஹீரோயின் வெளிய போயிடுவாங்க. இப்ப இந்த குட்டி ஹீரோ நாய்க்குட்டி நல்லா போனோனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இப்ப ஹீரோயின் மேல உள்ள கோவம் அவருக்கு இருக்காது. இப்ப அடுத்ததோட இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் சாப்பிட மாட்றாருன்னு அங்க உள்ள நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, "அந்த குட்டி பையன் சாப்பிட மாட்றான். அவன நீ விளையாட்டுத்தனமா சொல்லி ஏதாவது சாப்பிட வைக்கிறேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சாப்பிட வைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வருவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த குட்டி பையனுக்கு 2 பேருமே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட உட்காருவாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் இருக்கிறதுனால சாப்பிட அடம் பிடிக்காம சாப்பிட்டுப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்குள்ள சாப்பாடு இருக்குல்ல, அதுக்கு தனக்கு தேவையானது அவரோட பவுல்ல எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவங்க பண்றதெல்லாம் ஆச்சரியமா ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு ஹீரோயின பிடிச்சிருக்கும். அப்புறம் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அப்பப்ப எட்டி பார்ப்பாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சாப்பிட்டோனே அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதோட இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இப்ப அவர் வீல் சேர்லயே இருக்க மாட்டார். நார்மல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட ஒரு
நல்லாவே ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு. 2 பேருமே நல்லா பேசுறது, கதை புக்கு படிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்ப அங்கருந்து வந்திருப்பாங்க. இப்ப உங்க பையன் வந்து ஓரளவு தேவலன்னு சொல்லிட்டு, இவர் சொல்லியிருப்பாரு ஒரு அசிஸ்டன்ட். அவரு ஃபோன் அடிக்கவும், அவங்க வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவ வந்து நேர்ல வந்து பார்க்கும்போது, ஹீரோ வந்து வீல் சேர்ல இல்லாம நார்மல் சேர்ல உட்கார்ந்திருக்கிறது. அவர் பேசுறாரு, அந்த பொண்ணு கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்படின்னோனே, என்னமோ இந்த அசிஸ்டன்ட்டால தான் எல்லாம் நடந்த மாரி அவங்க அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. நீங்க சொன்ன மாரி நல்ல வேளை நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா என் பையனுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் பையனுக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. பையன் பேசுறது, சிரிக்கிறது, இப்படி கேஷுவலா இருக்கிறது, இன்னொருத்தவங்க கிட்ட வாய் திறந்து பேசுறது, மனசு விட்டு பேசுறது எல்லாமே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். புரிஞ்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஹீரோவும் அந்த ஹீரோயினும் 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா, நம்ம சீக்கிரம் வளர்ந்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. நீ சீக்கிரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சீக்கிரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பெட்ஸ் அனிமல் அதெல்லாம் வச்சு நான் வளர்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நார்மல் பர்சனா தான் நான் இருப்பேன். என் அம்மா வந்து என்ன நினைச்சு அழுவக்கூடாது. அந்த மாரி நான் இருந்துப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்களால தான் ஹீரோ வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட இப்ப 2 பேர்கிட்டயே வந்து உட்காந்து பேசுவாங்க. அவங்கள பார்த்தோனே இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படியே அறிமுகமாயிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்ப அவங்க கிளம்புவாங்க. இப்ப கிளம்பும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்து, இன்னும் ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இன்னும் அவங்க கால் இன்னும் சரியாகல. ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக சேர்ல தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கும் தெரியாதுல்ல, குட்டி பொண்ணு தானே. அதனால 2 பேரும் பேசுறது, விளையாடுறது, அவங்க நல்லா சாப்பிடுறது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா வராரு அப்படின்றது மட்டும் அவங்க அம்மாக்கு தெரியுது. இந்த அளவுக்கு அவன் இருக்கிறதே வந்து இந்த பொண்ணால தான் அப்படின்ற மாரி இருக்கவும், அவங்க என்ன சொல்வாங்க, இந்த குட்டி பொண்ணு இங்க தானே வளர்றா. அவளுக்குன்னு எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த பொண்ணுக்காக எல்லாமே பண்ணணும். அவளுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு, சாக்லேட்ஸு, பொம்மை எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. அதோட இப்போ குட்டி ஹீரோயின் வந்து அவங்க குட்டி அந்த அதில் வந்துட்டு பார்த்தோன்னா, அந்த இன்சார்ஜ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இப்போ நிறைய டாய்ஸு, சாக்லேட்ஸு, ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சந்தோஷமா தாங்காது. ஏன்னா இதெல்லாம் அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதோட விளையாட்டுத்தனமாவே திரும்ப ஹீரோ கிட்ட போயிடுவாங்க. அங்க விளையாடுவாங்க. 2 பேருமே எப்பவுமே ஒண்ணாவே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அந்த ஹீரோ வளர்க்குற குட்டி நாய் இருக்குல்ல, அது வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஏதோ பேசுற மாரியே பேசும். அது பேசுறதெல்லாம் ஹீரோயினுக்கு நல்லாவே புரியும். ஸோ அது என்ன சொல்ல வருதுன்னு ஹீரோயினுக்கு அது கவனிப்பாங்களா, அப்பதான் என்ன சொல்லும்னா, ஹீரோவ வந்துட்டு அந்த குட்டி ஹீரோவை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு தெரிஞ்சிரும் அவனுங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவாங்க. அங்க பார்த்தோம்னா குட்டி ஹீரோ சைஸுக்கே 4, 5 பேர் அந்த சைஸ்ல உள்ளதுங்களே வந்துட்டு மாறி மாறி சண்டை போடுறதும் ஹீரோவ அந்த சேர்லேருந்து தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இது குட்டி ஹீரோவா ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பார். அவர் மோஸ்ட்லி இதெல்லாம் யார்ட்டையும் பேசாம அவாய்ட் பண்றதுக்கே அந்த ஒரு இது தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க ஹீரோவ மெதுவா தூக்கி அந்த சேர்ல உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வம்புக்கு போனவங்க எல்லார்ட்டையும் வந்து சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஆளுங்கள வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது ஹீரோவோட ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த இவங்க இந்த நாய்க்குட்டி வளர்க்குறாங்கல்ல, இந்த நாய்க்குட்டி போய் ஒரு 4, 5 நாய்க்குட்டிய கூட்டிட்டு வந்துரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரவும், எல்லா நாய்க்குட்டிங்களும் அவங்கள துரத்த ஆரம்பிக்கும். அந்த பசங்கள்லாம் ஓடியே போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ நீ இந்த மாதிரி எதுக்கும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ பேசவே மாட்டார். திரும்ப உம்முன்னு இருப்பார். ஏன்னா திரும்ப அவருக்கு அது அஃபெக்ட் ஆயிட்டாரு. கஷ்டமா இருக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எப்பவும் சிரிக்கணும், நல்லா பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட முட்டி இருக்குல்ல, 2 காலையும் அந்த முட்டியை வந்துட்டு இப்படி டச் பண்ணி இப்படி தடவி கொடுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பொத்துன்னு அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோ எந்திரிச்சு நிற்கவே ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் மயங்க போட்டு விழுவும் இவர் போய் பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட மொத்த பவரையும் திரட்டி ஹீரோவுக்கு நடக்க வச்ச மாதிரி. உடனே வந்து ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ 2 பேருமே வந்துட்டு அதோட நான் நடக்க ஆரம்பிச்சிட்டு சொல்லிட்டு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். 2 பேருமே இப்போ ஒண்ணா சேர்ந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அங்க இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் 2 பேருமே நல்லா பேசி விளையாடிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு இந்த அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்லாம் நீ ஆசைப்படுறீல, அதை வந்துட்டு உனக்கு நீ செய்யறதுக்கு நான் உனக்கு நிறைய காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம 2 பேருமே வந்துட்டு நல்லா வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது என்ன சொல்றது பிக்கி ப்ராமிஸ் அதெல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு இந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி உன்னை வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்து தத்து எடுத்துக்க போறாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து யாரும் இல்லை அப்படின்லாம் கிடையாது. உனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க அப்பா அம்மாவோடனா அவங்களுக்கு அவ்வளோ குஷியாக போயிடும். உடனே எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. அங்கே இருக்க அந்த தாத்தா பாட்டி அந்த பேஷண்ட்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்டலாம் போயிட்டு, பாட்டி எனக்கு அப்பா அம்மா கிடச்சிட்டாங்க, என்னை வந்து அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே போய் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோவை பார்க்கலாம், குட்டி ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வரும்போது அங்கே பார்த்தோன்னா அந்த ஹீரோ இருக்க மாட்டார். அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவரோட சேரெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவள் என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு காலையில் அவசரமாக கிளம்பி போயிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படி போனாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க யாரை கூட்டிகிட்டு போனால் யார் அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன இதுன்னு இவங்க கேட்பாங்க. அப்போ கூட அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப பணக்காரவங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால நீ போய் விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோனுக்கா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அவர்
அவரோடயே தானே விளையாடிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. ஸோ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப தனியா உட்காந்துட்டு அந்த அவங்க விளையாடின இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த மாரி பெருசா வளர்ந்தோனே அனிமல்ஸ வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சோம். நீ என்கிட்ட வந்து அத பத்தி எதுவுமே சொல்லல. நீயும் நீ பாட்டுக்கு எப்படி என்கிட்ட ஒரு டாட்டா கூட சொல்லாம கிளம்பிட்ட. உன் பேரு கூட நீ எனக்கு சொல்லாம போயிட்ட. இதுவரைக்கும் 2 பழகிட்டு இருக்கு. இன்னும் பேரு கூட தெரியாது 2 பேருக்கும். அந்த மாதிரி சொல்லி வருத்தப்படுவாங்க. ஹீரோ இருக்கார்ல, அவர் கதறிட்டு இருப்பாரு. அவர கார்ல தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு அவர கூட்டு வர அந்த டிரைவர் வந்து கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. கார நிப்பாட்டுறீங்களா இல்லையா? எதுக்காக என்ன இப்ப வேக வேகமா கூட்டிட்டு போறீங்கன்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப போற வழியிலேயே வந்துட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினோட பேர் தெரியல. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி அவங்கள கூப்பிடுற மாரி அடையாளமா வச்சு கூப்பிடுறாங்களே தவிர்த்து, அவங்களோட பேரே அவங்க 2 பேரும் அறிமுகப்படுத்திக்கல. இவரு ஒரு பட்டப்பேர் வச்சுக்கிறாரு. அவங்க ஒரு பேருக்கு வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாரி சொல்லிட்டு நான் அந்த குட்டி பொண்ண பார்க்கணும். என்ன விடுங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. உடனே இந்த டிரைவர் என்ன சொல்வாரு, மாஸ்டர் யங் மாஸ்டர் நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களோட அப்பாவோ, தாத்தாவோ அவர் வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருக்கோட முடிவு காலம் வந்துருச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேற வந்திருக்கு. அவர் உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கடைசி நேரத்தில தண்ணி அதெல்லாம் குடுப்பாங்கல்ல. அதுக்கு நீங்க வந்தாகணும்னு சொல்லும்போது, குட்டி ஹீரோவுக்கு கோவமா வரும். என்னையும் எங்க அம்மாவையும் அவர் வந்து இருக்கிற காலம் பூரா கஷ்டம் தான் படுத்திட்டு இருந்தாரு. அவர் வேற ஒரு பொண்ண வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர கொண்டு நாங்க நிம்மதியாவே இல்ல. இப்ப அவர் சாவ கிடக்கிற நேரத்துக்கு என்ன எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? என்ன இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்கன்னு இவரு பாட்டுக்கு கத்திட்டே இருப்பாரு. தயவு செஞ்சு இந்த மாரி பண்ணாதீங்க. இது வந்து ஆர்டரு. நான் உங்கள கூட்டிட்டு போய் தான் ஆகணும். கத்துறது, ஆர்ப்பாட்டப்படுறதுன்னு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லிட்டே இருப்பாரே தவிர்த்து, ஹீரோ பேச்ச கேட்கவே மாட்டாரு. சொல்வாரு, "இப்ப நீங்க வண்டிய மட்டும் நிப்பாட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நான் கார்லருந்து குதிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லவும், அவருக்கு ஒரு மாரி பதட்டமாயிடும். நானே வந்து கார்லருந்து நிப்பாட்டிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார நிப்பாட்டிருவாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, வேக வேகமா இறங்கி அந்த ஹாஸ்டல் இருக்குல்ல, அந்த ஹோம் அதாவது என்ன சொல்றது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடம், அங்க வேக வேகமா ஓடி வந்துருவாரு கரெக்ட்டா. வந்த உடனே பார்த்தோன்னா, அங்க நர்ஸ் கிட்ட கேட்பாரு, "அந்த குட்டி பொண்ணு எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க என்ன சொல்வாங்க, "என்னப்பா நீ திரும்ப வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அவ எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தேடிட்டே இருப்பாரு. "அவ இவ்வளோ நேரம் எவ்வளோ சுகமா இருந்தா தெரியுமா? நீ அவள்ட்ட சொல்லாம போயிட்டேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப அவ எங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. அவளுக்கு என்ன சொல்றது, அவளுக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து தத்தெடுத்துக்கிறதா வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவள வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப அவங்க இல்ல அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு ரொம்ப இப்ப மனசு கஷ்டமா போயிடும். அவளையும் கண்டுபிடிக்க முடியலையே. அவர் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி பார்த்தவரு, ஹீரோயின் பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாரு. அதோட குட்டி ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சுருவாரு. கத்தி கத்தி சொல்வாரு, "எங்க இருந்தாலும் உன்ன நான் தேடி கண்டுபிடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட அவரு கார்ல ஏறி திரும்ப வர மாதிரி இருக்கும். இப்ப அந்த சிக்னல் விழும்ல, அந்த இடத்துல பார்த்தோம்னா, அவர் உட்கார்ந்திருப்பாரு. அந்த காருக்கு ஆப்போசிட் அதாவது அதாவது கொஞ்சம் முன்னாடி தான் ஹீரோயின் கார்ல இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த கார் இருக்கும். இப்ப 2 பேருமே கார்ல உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா பார்த்துக்க மாட்டாங்க. இப்ப சிக்னல் வந்து ரிலீஸ் ஆன உடனே இப்ப 2 காருமே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும். அதோட 2 பேருமே மீட் பண்ணிக்கவே முடியாது. இப்ப ஹீரோயின வந்து தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல் அடிக்கடி ஒருத்தர் வந்து போயிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து தெரியும் ஹீரோயின் கிட்ட ஏதோ பவர் இருக்கு. ஏன்னா அவங்க அங்க வளர்ந்துட்டு இருக்க இடத்துல கூட அந்த செடியெல்லாம் வளர வச்சதெல்லாம் அவர் கவனிச்சிருப்பாரு. ஸோ அவர் இப்ப கூட்டிட்டு வந்தது வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வரல. அவங்க கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றதுக்காக ஹீரோயின வந்து நாங்க வளர்த்துக்கிறோம்னு ஆசைப்பட்டு கூட்டு வர மாரி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ உள்ள வரும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி ஹீரோவ நினைச்சே பேசிட்டே இருப்பாங்க. இதுதான் நான் இருக்க போற இடமா? இவங்க தான் என்னோட அப்பா, அம்மாவா? என்னை இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உன்ன நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுற மாரியே மனசுல நினைச்சுப்பாங்க. இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸுக்கும் ஹீரோயின் வயசுலயே ஒரு பொண்ணு வேற இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்ததும் வராதமா அந்த பிள்ளைக்கு ஒரு பச்சை தண்ணி கூட குடுக்காம, அந்த பிள்ளைட்ட இப்ப இந்த ஆளும் அந்த லேடியும் வந்துட்டு மூஞ்சியே வேற மாரி வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும்ல. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அவர் என்ன கேட்பாரு வந்த உடனே அந்த பொண்ணுகிட்ட, "நீ இந்த மாரி செடியெல்லாம் வாடி போன செடியெல்லாம் வந்துட்டு நல்லா அப்படியே மலர வச்சர்ற. அத நான் பார்த்தேன். எங்க இந்த ஃப்ளவர் வாஷ் ரொம்ப வாடி போயிருக்கு. இதுல உள்ள செடிய நீ கொஞ்சம் நல்லா ப்ளூம் ஆகுற மாதிரி அந்த மாரி பண்ணு பார்ப்போம்" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஹீரோயினா இவங்க என்ன பேசுறாங்கன்ற மாரி ஏன்னா அவங்கள்கிட்ட பவர் இருக்கிறது அவங்களுக்கே தெரியல. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்களுக்கு தான் செடிலாம் வாடி போனா ஒரு மாரி மனசு கஷ்டமாயிடுமே. உடனே வந்து அதுகிட்ட பார்ப்பாங்களா, அதுகிட்ட பார்க்கும்போதே அதுகிட்ட அது பேசுறது இவங்களுக்கு புரியும். டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த செடி வந்து ரொம்ப சோகத்துல இருக்கு. அது ரொம்ப வருத்தத்துல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. "இது செடி வருத்தத்துல இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே அதுகிட்ட உட்காந்து அத எப்படியாவது சரி பண்ண முடியுமா உன்னால? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அத தடவி குடுத்துட்டே வந்து, "என்னால இத சரி பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். அதுகிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவங்களுக்குலாம் ஒரு மாரி கோவமாயிடும். "மொத நீ இந்த ரூம விட்டு வெளிய போ. நாங்கலாம் தனியா பேசணும்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப 3 பேரும் உட்காந்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து சொல்லுவாங்க. அவங்களும் அங்கிருந்து வெளிய போயிடுவாங்க. இப்ப அந்த ஆள் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாரு, இந்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும், இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே இப்ப ஹீரோயின் கிட்ட இருக்க பவர் வந்து எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. ஆனா நம்ம பெத்த பொண்ணுக்கு அந்த பவர் ஏன் இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அந்த பொண்ணுகிட்டயும் மாறி மாறி பேசுவாரு. உடனே ஹீரோயினோட அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அதுதான் எனக்கும் புரியல. எல்லாருக்குமே இருந்துச்சு. இவளுக்கு இல்லன்னா" அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும், "எனக்கும் அந்த பவர்லாம் வரும். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் சின்ன வயசா இருக்கேன்ல, அதனால தான் அந்த பவர் இல்ல. இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர எனக்கு அந்த பவர் கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். உடனே இவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப இவள கூட்டு வந்தது வேஸ்ட்டா? இவளுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாங்க. பொண்ணு இருக்குல்ல ரொம்ப தந்திரமா வேற என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நேத்து நைட் நான் தூங்கும்போது வந்துட்டு
ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசின மாரி இருந்தது. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது." அப்படி இப்படின்னு சொல்லவும், அந்த அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். "நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னோனே, "ஆமாங்க. அவ சொல்றது உண்மதான்." அப்ப கொஞ்ச நாள் அவளுக்கு அந்த பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னோனே, உடனே 2 பேரும் அந்த பொண்ண கொஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்ததாவே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இது வந்து இனிமே தேவை கிடையாது. அவளால முடியும்னாலும், இப்ப அவ தொட்ட உடனே அது சரியாயிருக்கணும்ல, அது சரியாகல. அப்ப அவளும் வந்துட்டு சும்மா போலி தான் போல இருக்கு. அவள எதுக்கு நம்ம வளர்க்கணும்? அவ வயசுல தான் நம்மகிட்ட பொண்ணு இருக்கே. அவள கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோயின தர தரன்னு அந்த அதுவும் டிரைவர் கிட்ட அனுப்பி விட்டுருவாங்க. டிரைவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின வேக வேகமா இழுத்து காருக்குள்ள தூக்கி போட்டு கூட்டு போவாரு. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க? என்னோட அப்பா, அம்மா, என்னோட சிஸ்டர் அவங்கலாம் எங்கன்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாரு, "அவங்களுக்கு நீ தேவையில்லன்ட்டாங்க. உன்ன வந்து யூஸ்லெஸ் திங்கா தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ உன்ன வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல விட்டுறலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லவும், ஹீரோனுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு குட்டி பேக் இருக்கும். அந்த பேக்க மட்டும் கெட்டியமா புடிச்சிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அவங்க வயசு பொண்ணான ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. இப்பவும் அவங்க பேர்ட்ஸ் கிட்டலாம் பேசி பழகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு குட்டி பறவைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். ஹீரோயின் அத ஒரு கார்ல இப்ப வளர்ந்துட்டாங்க. அவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த பறவைக்கு தடவி குடுத்துட்டே இருப்பாங்களா, அதுக்கப்புறம் அந்த பறவைய அப்படியே வெளிய பறக்க விட்டுருவாங்க. அது பறந்து போனது என்ன பண்ணும், ஹீரோ ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பாரு. நடந்து வரவர அவரு கோட்ல வந்து கக்கா போய் விட்டுரும். அதோட போனதோட அது பாட்டுக்கு பறந்துரும். போனதுக்கப்புறம் ஹீரோக்கு சரியான கோவம் வரும். ஹீரோயின திரும்பி பார்ப்பாரு. ஹீரோயின் அச்சச்சோ! நம்ம பறக்க விட்ட பேர்ட் தானே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயின திட்ட ஆரம்பிச்சுருவாரு. டக்குன்னு ஹீரோயின் முகத்த மறைச்சுக்கிட்டு அந்த கார நிக்காத நிக்காத போ போன்னு சொல்லவும் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோவா சரியான கோவத்துல அங்க ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்ப அவங்க வேற ஒரு பேரண்ட் அவங்கள தத்தெடுத்து அதாவது அவங்க இப்ப எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்கல்ல, அங்க இருக்கவங்க அவங்கள வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கல்யாண வயசு வந்துட்டாங்களா, இப்ப அவங்கள ஒரு பெரிய இடத்துல வந்து சம்மந்தம் பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கார் டிரைவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "உங்க அப்பா, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு உன்ன எங்கள இங்க விட்டுட்டு வர சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப குடும்பத்துல வந்துட்டு அவர வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவர் கூட நீங்க வந்துட்டு இப்படிதான் இருக்கணும். ரொம்ப அதிகமா வாய பேசக்கூடாது. கண்ட்ரோலா இருக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். நீங்க இப்படி கரெக்ட்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன்." ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த அனிமல்ஸ துன்புறுத்துனா பிடிக்காதுல்ல. அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க துன்புறுத்துவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னோனே, "அந்த மாரி அப்பா, அம்மாட்ட போய் நான் சொன்னதா சொல்லு. அவங்க சொன்ன மாரி நான் கேட்டுப்பேன். நான் பாட்டுக்கு நல்ல புள்ளையா தான் இங்க இருப்பேன். அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொன்னதா சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயினும் கார விட்டு இறங்கிடுவாங்க. ஒரு இடத்த பார்த்தா வந்து ஹீரோவோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அது அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியுது. சரின்னு சொல்லி ஹீரோயின் இப்ப உள்ள போயிடுவாங்க. இப்ப ஹீரோ இங்க இருப்பாரு. அவங்க கிட்ட அவங்க அம்மா வந்து என்ன சொல்வாங்க, "நீ கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. "நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகுன பொண்ண தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்வாங்க, "என்னப்பா நீ இப்படி சொல்ற? நீ சொன்னேன்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்த நம்ம இவ்ளோ வருஷமா வந்து நான் தேடி பார்த்துட்டேன். அந்த மாரி ஒரு பொண்ணு இல்லவே இல்ல." எப்படி வச்சு இவங்க தேடுறாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த ஹீரோயின ஒரு குடும்பம். அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி பேரு கு அந்த மாரிலாம் இருக்கும்ல, கு ஃபேமிலி அப்படி இப்படின்னு. அந்த மாரின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அடையாளத்த தான் வச்சு இவ்வளோ நாள் தேடிட்டே இருக்கோம். எத்தன ஃபேமிலியோ தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த பொண்ணு அங்க இல்ல. ஏன்னா அவங்க தான் அங்க வளர்க்கலையே. ஸோ அதனால இல்ல, இப்ப அவ வேற எங்கேயாவது இருக்கலாம். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு கூட அவ லைஃப்ப செட்டில் பண்ணியிருக்கலாம். உன் லைஃப்ப வந்து நீ இதே மாரி இது பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளவோ வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீ அவளுக்காக அவ திரும்ப வருவான்னு இன்னும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்வாரு, அப்படிப்பட்ட அவளுக்கு ஒரு வேள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அவ புருஷன இப்பவே நான் உண்டு இல்லன்னு பண்ணிருவேன். அவள வந்து விதவையாக்கிருவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கோவமா இருக்கும். ஏன்னா அவள நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அந்த அளவுக்கு வெறியில சுத்திட்டு இருப்பாரு. அவங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, "என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் பாட்டுக்கு கோவமா அங்கருந்து போயிடுவாரு. ஹீரோயின் வந்து இப்ப இங்க கொண்டு வந்து விட்டாங்களா, இந்த வீட்ட சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. ஒரு வழியா இப்படி ஒரு வீடா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அங்க உள்ள திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு ஒரு இது பார்ப்பாங்க. அது என்னன்னா, இவங்க வந்து குட்டி பசங்களா இருக்கும்போது ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு வந்துட்டு தலையில ஒரு கிரீடம் மாரி செஞ்சு ஹீரோக்கு குடுத்துருப்பாங்க. அது தலைக்கு அவருக்கு வச்சு விட்டுருப்பாங்க. அந்த கிரீடத்த ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ஃப்ரேம் மாரி பண்ணி பாதுகாப்பா வச்சுட்டுருப்பாரு. அத வந்ததும் வராததுமா இவங்க கையில எடுத்துருவாங்க. ஏன்னா, இவங்களுக்கும் அதுக்கும் கொஞ்சம் இது இருக்கு. அத பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப இவங்க வந்து ஹீரோக்கு குடுத்தது, அவங்க அத ரெடி பண்ணது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். அத உடனே டக்குனு என்ன பண்ணுவாரு, ஹீரோ வந்துட்டு, "இதெல்லாம் எதுக்கு நீ டச் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி குடுத்த மாரி அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அத யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோ டக்குனு புடுங்கிருவாரு. புடுங்கிட்டு, "இதெல்லாம் நீ தொடவே கூடாது. யார கேட்டு இதெல்லாம் நீ தொடுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே திட்ட ஆரம்பிச்சுருவாரு. பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வரது, என்னோட திங்ஸ தொடுறது நீ நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்ன அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவர் கத்த, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எதுக்கு எடுத்தாலும் வந்து என்னையவே திட்டிட்டு இருக்க. உனக்கு அறிவு இல்லையா? இப்பதான் வந்தவங்கள பேசுன்னு" சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ஒத்தே போகாது. அந்த மாரி 2 பேரும் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும்போதே வந்துட்டு, இப்ப திடீர்னு ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னோனே, "உன்ன அப்புறமா கவனிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா பாட்டிய பார்க்கறதுக்காக போயிடுவாரு. ஓடி வந்து இப்ப அந்த பாட்டிய பார்ப்பாங்க. 2 பேருமே பாட்டிகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. பாட்டி என்ன சொல்லுவாங்க, இப்ப ஹீரோயின தானே ஹீரோக்கு கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும்
பண்ணியிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, "எதுக்கு பாட்டி என்ன இப்படி போட்டு பாடா படுத்துறீங்கன்னு" சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. "நான் நிம்மதியா போய் சேரும்போதாவது நான் நிம்மதியா இருக்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. உடனே ஹீரோவால என்ன பண்ண தெரியாது. அப்ப அவர் என்ன சொல்வாரு, "இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு" சொல்வாரு. அதாவது, "உங்களுக்கு என்ன இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், பேரன் பேத்திய பார்க்கணும் தானே உங்களுக்கு ஆசை. கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாரி போட்டுப்போம். ஒரு 3 மாசத்துக்கு. ஏன்னா அவங்க 3 மாசம் தான் இருப்பாங்க." அப்படின்ற மாரி இவரா "அட பாவி! இப்படிவெல்லாம் நீ முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டியா? அதெல்லாம் பண்ணவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. "நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்குங்கன்னு" இவர் ஹீரோ கேட்பாரு. அப்போ உடனே பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "சரி ஓகே. நீ சொல்ற மாரி இந்த 3 மாசத்துக்கு அக்ரீமெண்ட்டே போடுவோம். அந்த 3 மாசத்துக்குள்ள உனக்கு அவள புடிச்சு போயிட்டா, இந்த அக்ரீமெண்ட்ட வந்து கேன்சல் பண்ணிட்டு நீ அவளோட சேர்ந்து வாழணும்னு" சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ மனசுல அவங்க கிட்ட ஓகே ஓகேன்னு சொல்லும். மனசுல என்ன நினைப்பாருன்னா, இந்த 3 மாசத்துக்குள்ள இவள தொரத்தி விட்டு நான் நிம்மதியா இருப்பேன்ற மாரி மனசுல நினைச்சுப்பாரு. ஹீரோ மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 3 மாசத்துல என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். இல்ல என்கிட்ட அப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், ரூடா நடந்துக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சா உன்ன நான் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு வெளிய பாட்டிக்கிட்ட ஓகே ஓகேன்ற மாரி சொல்லிப்பாங்க. இன்னும் ஹீரோ அங்கருந்து கிளம்பும்போது ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின கூப்பிட்டு நிப்பாட்டி, "இந்தாம்மா இது பாட்டியோட கார்டு. இந்த கார்ட உனக்கு குடுத்துருக்காங்க. இது அன்லிமிட்டடா இருக்கு. நீ எப்ப வேணாலும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டி நம்ம மேல இந்த அளவுக்கு பிரியமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே தெரியாம பாட்டிய பார்க்க வருவாங்க. ஏதாவது நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவங்களுக்கா ஒரு யோசனை. உடனே பாட்டிக்கிட்ட வந்து பேசுவாங்களா, பாட்டி முடியாம பேசி அந்த கான்ட்ராக்ட்டே கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க இதுங்க 2 பிரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே. அப்ப அவங்க வந்து கேட்பாங்க, "பாட்டி இப்ப எப்படி இருக்குன்ன உடனே?" "ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா" அப்படின்ற மாரி பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்களா. அவங்க கைய புடிச்சு ஆறுதல் சொல்வாங்க. உடனே அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இத வந்து ஹீரோ வந்து தூரத்துலருந்து பார்ப்பாரு. அப்ப அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு ஒரு குட்டி பையனா இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவர் கால டச் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாரி வேர்ட்ஸா இருக்கும். ஹீரோ அந்த சீன அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. அப்படி நம்மள சொல்லி நம்மள குணமாக்குறோம். இன்னைக்கு அதே மாரி நடக்குதே அப்படின்ற மாரி அவர் நெனப்பாரு. அப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா, பாட்டி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதோட டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னே, "இது மிராக்கலா இருக்கு. இத்தன வருஷம் படுக்கையில இருந்தவங்க இப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களேன்னு" சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் இது பரவிடும். உடனே பாட்டி எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்ப எல்லார்ட்டயும் என்ன சொல்வாங்கன்னா, "இவ தான் லக்கி ஸ்டார். இவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே சரியாச்சு. இவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் குணமாயிட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஹீரோயின இன்னும் இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சு போயிடும். ஹீரோயின் இங்க வெளிய வருவாங்களா, அப்ப அவங்களுக்கு இந்த மாரி பவர யூஸ் பண்ணும்போது ஒரு மாரி மயக்கமா வரும்ல, அப்படியே யோசிச்சுட்டு மயக்கம் போட்டு விழுற மாரி வருவாங்க. ஹீரோ வந்து தாங்கி புடிச்சுருவாரு. தாங்கி பிடிச்சோனே இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, "அவங்கள குணப்படுத்துற பவர் உனக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்பதான் அவங்க சின்ன வயசா இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா, அத நெறைய டைம்ல வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு சொல்லவும் தோணாது." அப்படின்ற மாரி அவங்க ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே அவங்க இப்ப யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "ஹீலிங் பவரா? அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு யார் அதெல்லாம் சொன்னது? உனக்கு என்ன மைண்ட்ல எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத." அப்படின்ற மாரி சொல்லி ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோவுக்கும் இவ என்ன உளர்றா அப்படின்ற மாரி இருக்கும். அதோட கண்டுக்க மாட்டாரு. ஹீரோயின பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாரு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாரு. அவரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோயின பத்தின எல்லா விஷயங்களுமே அவருக்கு சொல்வாரு. அதோட இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் தங்கணும் அப்படின்ற மாரிலாம் இருக்குமா, இவங்க ஹீரோட ரூம்ல ஹீரோயின் இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. "இங்கேருந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டாத குறையா இருப்பாரு. அவங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கும். உடனே நான் இங்க தான் தூங்குவேன். எனக்கு ரொம்ப டயர்டா வேற இருக்கும். தூங்கும்போது பார்த்தோம்னா, இவர் தொல்ல பண்ணிட்டே இருப்பாரா, அவர புடிச்சு தள்ளி விட போம்போது பார்த்தோம்னா, தடுமாறி வந்து கரெக்ட்டா ஹீரோயின் லிப்ல வந்து விழுந்துருவாரு. அப்படியே ஒரு கிஸ்ஸா போயிடும். உடனே 24 வருஷம் நான் வந்து இப்படி ஒரு கற்போட இருந்தேன். என் கற்போட நீ விளையாடிட்ட அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட வேற சண்டைக்கு போவாரு. அத அவங்க பெருசாவே எடுத்துக்கணும். பேசாம படுறா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, பெரிய பிரச்சனையே பண்ணுவாரு. "நீ இங்க இருக்கவே கூடாது. வெளிய போ, வெளிய போன்னு" ஹீரோயின தொரத்துவாரு. இந்த சத்தம் வந்து பாட்டிமாக்கு கேட்டுரும். உடனே அவங்க வெளிய வருவாங்க. "இங்க அவ இருக்கக்கூடாது. அவள வேற ரூம்க்கு அனுப்புங்க" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, "அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ. உன் கூட தான் அவ இருந்தாகணும். அவள நீ வேற ரூம்க்கு அனுப்புறதா இருந்த அப்படின்னா வந்து, நீ கான்ட்ராக்ட் போட்டில அதுல ஒரு லைன நான் சேர்த்துட்டேன். அவள நீ ஏதாவது ஒரு நாள் வெளிய அனுப்புன அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் அவளுக்கு நீ 10 பில்லியன் குடுக்கணும்." அப்படின்ன உடனே, "10 பில்லியனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு மாரி ஆடி போயிடுவாரு. அதுக்கு இவள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசாம படுத்தலாம்ன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாரு, ஃபுல்லா கவர் பண்ணிப்பாரு. அவங்கள கொஞ்சம் கூட டச் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அதாவது கரெக்ட்டா வந்து மூக்குக்கு வாயெல்லாம் சேர்த்த மாரி ஒரு மாஸ்க் வேற போட்டுட்டு நிம்மதியா தூங்குவாரு. இப்ப அவ கிஸ் பண்ண முடியாதுல்ல, அப்படின்ற மாரி இருக்கும். ஹீரோயினுக்கு இதெல்லாம் சிரிப்பா தான் வரும். அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிருவாங்க. இப்ப மறுநாள் பார்த்தோம்னா இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு பாட்டிக்கு ரொம்ப செல்லமாவே இருப்பாங்க. அது வந்து ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உடனே ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அவங்களுக்கும் ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிருக்கும். எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தான் பேசவே மாட்டாரு. அப்ப ஹீரோயின் அவங்க என்ன சொல்வாங்க, "ஹீரோயின் தான் என்னோட லக்கி ஸ்டார். அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு" பாட்டி அவ்ளோ சப்போர்ட் ஹீரோயினுக்கு. அதுவும் இல்லாம இப்ப சாப்பிட்டு முடிச்சோனே அவள கூட்டிட்டு நீ ஷாப்பிங் போணும். அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்வாங்க. "அவள கூட்டிக்கிட்டு அவ கூடயா? நானா? கடைக்கு போகவே முடியாது." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே அந்த அக்ரீமெண்ட் பேப்பர் எடுத்து இப்படி பாட்டிமா வச்சு மிரட்டுவாங்க. போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வருவாரு. இப்ப ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்றதுக்காக வருவாங்க. ஷாப்பிங் பண்ண வந்தாங்கல்ல, அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க. அதாவது ஒரு அப்பா இருப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு ஸ்டெப் மதர் மாரி ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கும். இப்ப அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு 2 பேரும் ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாங்க. அம்மா வந்துட்டு என்னதான் ஸ்டெப் மதர் மாரி
மாரி இருந்தாலும், நல்ல ஒரு குணமானவங்களா இந்த இந்த ட்ராமால இருக்காங்க. அவங்க நல்ல கேரக்டரா இருப்பாங்க. இப்ப அந்த வளர்ப்பு பொண்ண அங்க கூட்டிட்டு வருவாங்க. அதோட பாய் ஃப்ரெண்ட் அத கூட்டிட்டு வந்திருக்கும். இப்ப எல்லாருமே ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்தோம்னா, ஒரு ட்ரெஸ் ஒண்ணு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் ஒண்ணு பார்ப்பாங்க. அது வேணும்னு சொல்லிட்டு இது கேட்கும். உடனே அந்த கடையில வேலை பார்க்குறவங்க என்ன சொல்வாங்க, இந்த ட்ரெஸ்ஸ வந்து ஹீரோயினுக்காக ஹீரோயின் ஃபேமிலி வந்து ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது அடம்பிடிக்கும். இது மாரி கேட்கும்போது, இப்ப அந்த அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்வாங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. திரும்ப எதுக்கு நம்ம இது பண்ணணும்? வேற ட்ரை பண்ணலான்ன உடனே, இப்ப இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, இது 2ம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து திட்ட ஆரம்பிச்சுரும். எங்க அப்பா வந்து உங்கள ஒண்ணும் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வரல. நீங்களே வந்து அந்த வீட்ல சும்மா தான் இருக்கீங்க. எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாரி இது பேசும். அதோட வந்துட்டு இந்த பையனும் வந்துட்டு அந்த லவர் பையன் ரொம்ப மாறி மாறி வந்துட்டு 2 பேருமே இவங்கள வந்து அசிங்கப்படுத்துற மாரி பேசிட்டே இருப்பாங்க. இவங்க இங்க பேசுறது வந்துட்டு அது பேசுறது சும்மா இல்லாம அந்த எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அங்க வேலை பார்க்குறவங்க. எம்ப்ளாயி அவங்களே வந்துட்டு கை நீட்டி அடிச்சுருவான். நாங்க கேட்டா நீ குடுக்கறத விட்டுட்டு ரொம்பவே லா பேசுற, ரூல்ஸ் பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோக்கு சரியான கோவம் வரும். ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு வேலை பார்க்குற ஒரு லேடிய நீ கை நீட்டி அடிக்கிற அப்படின்னா வந்து உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா வரும். இத வந்து அந்த ஸ்டெப் மாதிரி வந்து கோவப்படுவாங்க. வேலை பார்க்குறவங்கன்னா உனக்கு சாதாரணமா போயிட்டாங்களா? அவங்களெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு பேசும்போதே, அவர் அவங்கள இன்னும் கொஞ்சம் அசிங்கமா பேசுவாரு. ஹீரோக்கு பொறுமை இழந்துருவாரு. ஓங்கி அவர் அறையலாம்னு சொல்லிட்டு வர அதுக்குள்ள அவர் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விழுந்திருக்கும். அது ஹீரோயின் தான். அவங்க அதாவது இப்ப ஹீரோக்கு எப்படி தோணும்னா, தான் செய்யணும்னு நினைக்கிறத தனக்கு முன்னாடி அவ செய்றா அப்படின்ற மாரி ஹீரோ நெனப்பாரு. அதுவும் இல்லாம அவ சின்ன வயசா இருக்கும்போது தட்டி கேட்டாங்கல்ல, அதே மாரியே ஹீரோயின் வந்து இப்பவும் ஏதாவது ஒரு விஷயம்னா தட்டி கேட்கிறா அப்படின்ற மாரி அவருக்கு ஃபீல் ஆகும். ஆனா அவருக்கு ஒரு சின்ன டவுட் தான் இருக்கு தவிர்த்து, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்றது அவருக்கு தெரியல. வருவாங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் அது 2ம் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஒரு ட்ரெஸ் ஒண்ணு ஹீரோயினுக்காக அவங்க ஆர்டர் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் வந்துரும். அத ஹீரோயினுக்கு குடுப்பாங்க. அத போட்டு வர சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ்ல அவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஹீரோக்கே ரொம்பவே பிடிச்சிரும். அப்படியே மெய்மறந்து நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோட அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க. "எப்படிடா இருக்கான்னு?" கேட்கவும், "நல்லா தான் இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லவும், திரும்ப அவங்க ஷாப்பிங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின வந்து பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு டாக் மாரி வாய்ஸ் எல்லாம் குடுப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து நாய் குலைக்கிற சத்தம் மாரி கேட்குதுன்னு சொல்லிட்டு பதறி எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. இப்ப மறுநாள் ஹீரோ வந்துட்டு ஒரு ஆப்பிள் செடி வந்து அவர் ஆசையா வளர்த்துட்டே இருப்பாரு. அது ரொம்பவே ஒடிஞ்சு போயிடும். உடனே அத வளர்க்குறவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, "இது ஆப்பிள் செடி தான் ஆச்சுன்னோனே" ஹீரோ என்ன சொல்வாரு, "பரவால்ல வேற செடி வாங்கி வளங்க" அப்படின்னோனே, ஹீரோயினுக்கு கோவமா அவரு என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? ஒரு செடி இவ்ளோ பெருசா இருக்கு. அது வாடி போயிருக்கு. இதா இருக்குன்னு அத சரி பண்றத விட்டுட்டு வேற செடின்னு அசால்ட்டா சொல்றீங்கன்னோனே, "இதெல்லாம் ஒரு வேலையா உனக்கு?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. ஹீரோயின் பேசுறத அவரு பெருசா கண்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு தூக்கமே இருக்காது. எப்படியாவது அவங்களுக்கு தான் செடியெல்லாம் வாடி போனா பிடிக்காதே. எப்படியாவது அது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே இருப்பாங்க. அதோட யாருக்கும் தெரியாம அந்த செடிய வந்துட்டு அவங்க தொட்டு பார்த்து, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசி தீர்த்து, அது ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்துருவாங்க. மறுநாள் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாரி அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து சரியாயிடுச்சு வந்து பாருன்ன உடனே, ஹீரோ வந்து பார்ப்பாரா, அது சரியானதுக்கு அப்புறமா நெறைய ஆப்பிள் பழங்கள வந்துட்டு அது காய்க்க ஆரம்பிச்சுரும். அத பார்த்தோன ஹீரோக்கே ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். இந்த பவர்லாம் உன்கிட்ட இருக்கா? ஆனா என்கிட்டலாம் ஒண்ணு ஹீரோயின் இப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க. இது என்கிட்ட உள்ள பவர் கிடையாது. நான் ஒரு குட்டி பப்பி ஒண்ணு வளர்த்துட்டு இருந்தேன். அந்த பப்பி தான் திடீர்னு நான் பார்த்தேன். அது டாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தானே அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பப்பி தான் வந்து எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படின்ற மாரி சொல்லவும், பரவால்ல உனக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அந்த பப்பியோட பேர் வந்துட்டு ஹீரோவோட சின்ன வயசு பேர் மாரி வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் இந்த மாரி ஒரு பேர் இருந்த மாரி அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அவங்க வந்து வேற மாரி தான கதையா சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு குட்டி பப்பி இருந்தது. அத நான் வளர்த்திருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது எனக்கு ஃப்ரெண்டா ஆனது. அத இப்ப நான் அடிக்கடி மிஸ் பண்றேன். எப்பயாவது வரும் அப்படி இப்படின்ற மாரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹீரோவ மனசுல வச்சுட்டு மிஸ் பண்ண மாரி பேசுவாங்க. ஹீரோக்கு இது அவ்வளவா புரியாது. அவர் என்ன நெனச்சுப்பாருன்னா, ஏதோ ஒரு டாக் வந்து இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது போல இருக்கு. அப்படின்ற மாரி நெனச்சுப்பாரு. இன்னும் 2 பேரும் மாறி மாறி ரொம்ப சோகமா அப்படியே அந்த மரத்தையே பார்த்துட்டு 2 பேருமே அவங்களோட சின்ன வயசு விஷயங்கள யோசிச்சுட்டே இருப்பாங்க. வெளிய பேசிக்க மாட்டாங்க. இந்த டைம் பார்த்து ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு மேல ஒரு பேர்ட் ஒண்ணு பறந்து போயிட்டே இருக்கும். அதையும் ஆசையா பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா பேர்டையும் ஹீரோயின் வந்து ரொம்ப பிரியமா பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து தூரத்துல இருந்து ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் வந்து இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீக்கிரமாவே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கல்யாணம் பண்ணிடலாம். அப்புறமா குழந்தைங்க பெத்துருவாங்க. அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா போயிடும். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பேர்ட பார்த்துட்டு ஹீரோ நிப்பாரா, அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சிக்னல் குடுத்துருவாங்க. உடனே அது என்ன பண்ணும், திரும்பவும் ஹீரோ மேல லைட்டா காக்கா போயிரும். அவ்வளோதான் அவருக்கு ஒரு கோவம் வர ஆரம்பிச்ச உடனே, இது உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தொரத்திட்டு அப்படியே 2 பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு அவங்கள கண்ட்ரி சைடு கொண்டு போய் விட்டாங்கல்ல, அங்க ஒரு ஃபேமிலி வந்து அவங்கள வளர்த்துருப்பாங்க. அதுக்காக ஒரு மாலுக்கு போயிருப்பாங்க. அந்த மால்ல 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த ஃபேமிலில வந்து ஹீரோயின எடுத்து வளர்த்துருப்பாங்க. இப்ப தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாரி போயிருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த தத்தெடுத்து வளர்த்தாங்கல்ல, அந்த ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன மேஜிக்கல் பவர்லாம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். அந்த தாத்தா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு குட்டி ஆமை இருக்குல்ல, அத வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு ஆமைங்களுக்கெல்லாம் பொதுவா வந்துட்டு ஆயுசு அதிகமா இருக்கிறனால, ஒரு ஆமைய வளர்த்தா ஆயுசு அதிகமா இருக்குன்ற மாரி அவங்கள ஒரு நம்பிக்கை வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அது இப்ப வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆமைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அது சாகுற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லவும், தாத்தாவால தாங்கிக்க முடியாது. இந்த அதிர்ச்சியில அவருக்கு ஒரு மாரி இருக்கும். இதுக்கு ஏதாவது ஆனா அப்ப அதுக்கும் அது அந்த வயசு தானே அதுக்கு. அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாரி அவரு யோசிப்பாரு. இதுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆகக்கூடாதுன்னு சொல்லும்போதே அவருக்கு மயக்கம் வர மாரி ஆயிடும். அப்ப அவர் பேத்திக்கிட்ட என்ன சொல்வாரு, "உனக்கு எந்த பவரும் இல்லையாம்மா? இந்த குடும்பத்தில உள்ளவங்களுக்கு பவர் இருக்கணுமே, உனக்கு ஏன் இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு இருந்துச்சு தாத்தா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது சமாளிக்கும். இன்னொரு பக்கம் இவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவும் இங்க வருவாங்க. இல்ல ஒருத்தவர் தான் ஹீரோவும். அவரும் அதாவது ஒரே சொந்தம் தான். ஆனா வந்து கொஞ்சம் தூரம் தூரம் சொந்தம் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்ப அந்த பையன் அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான், ஹீரோவ பார்த்த உடனே, "எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சிஓ போஸ்ட் இருக்கீங்களா, அத வந்து எனக்கு குடுத்துருங்க" அப்படின்ற மாரி பேசவும், ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள அந்த போட்டி இருக்க மாதிரி இருக்கும். உடனே தாத்தா என்ன சொல்லுவாரு, இந்த ஆமைய எவன் சரி பண்றானோ அவனுக்கு தான் எல்லான்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அது இப்ப யாராலயும் பண்ண முடியாதுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின இந்த ஃபேமிலி தான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அதனால தானே ஹீரோவுக்கு பேசுறதா வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதோட வந்து இப்ப அவங்களுக்குலாம் என்னன்னா, ஹீரோயினுக்கு யாரும் கிடையாது. அவங்கள தத்தெடுத்து வளர்க்குற பொண்ணு தான். அவங்களுக்கு ஹீரோவ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாலும், சொத்துலாம் வந்து பெருசா அவங்க அப்படின்ற மாரி தானே ஒரு கணக்கு இருக்கும். அதனால தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு இந்த த அந்த டோ அந்த டோட்டல்ஸ் வந்து இந்த டர்ட்டில் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போறது அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். அப்படியே லைட்டா மேஜிக்க பண்ணிவிட்டு, அத வந்து பொழைக்க பண்ணிடுவாங்க. அது இப்ப பொழைச்சுக்கும். அது பொழைச்ச உடனே இப்ப தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். காரணமே வந்து ஹீரோயின் கிட்ட சில பவர்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஹீரோயினால அந்த டாடா ஏஸ் வந்து உயிர் பொழைச்சிருச்சு. அதனால இப்ப தாத்தாக்கும் வந்து கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு வந்து அந்த குடும்பத்துள்ள ஒரு பெரிய பிரேஸ்லெட் ஒண்ணு இருக்கும்ல காஸ்ட்லியானது. அது ஹீரோயினுக்கு குடுக்கணும்னு நினைக்கும்போது, அந்த பேத்தி இருக்குல்ல அதுவும் அதோட லவரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இவளுக்கு போய் இவ்ளோ காஸ்ட்லியானத குடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, என் உயிர் அத விட பெருசு. அத அவ காப்பாத்தியிருக்கா அப்படின்னும்போது அத குடுக்கறது தப்பே கிடையாது. வாய மூடிட்டு எந்திச்சு வெளிய போங்கன்னு சொல்லவும், 2 கோச்சுக்கிட்டே எந்திரிச்சு வெளிய போயிடும். அதோட இந்த தாத்தா என்ன பண்ணுவாரு, ஹீரோ கிட்ட குடுத்து, இத வந்து உன் ஒய்ஃப்க்கு குடுப்பான்னு சொல்லவும், அவருக்கு ஒரு மாரி தான் இருக்கும். இருந்தாலும் தாத்தா சொல்றாருன்னு குடுப்பாரு. இப்ப இவங்க எல்லாரும் நல்லாவே பேசிப்பாங்க. கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த தாத்தா குடுத்தத வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது உனக்கு நீ எனக்கு எனக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாரி தான் அப்படின்ற மாரி தான் சொல்லவும், ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இத ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோக்கு ஏன் இவங்க அப்பா இது வந்து தாத்தா கிடையாது. ஹீரோனுக்கு தான் இவரு தாத்தா மாரி. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் இவரு அப்பா. இவருக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து அவர் அப்பாவ பிடிக்கவே இல்ல. உடனே ஹீரோயின் வந்து கார்ல வரும்போது கேட்டுக்கிட்டே வருவாங்க. எதுக்காக உன் அப்பா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் இந்த 27 வருஷத்துல 7 தடவ கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனாலயே எனக்கு அவர பிடிக்கவே இல்ல. என் அம்மாவ அவரு சரியாவே பார்த்துக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு அத்தன ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப இதனால தான் வந்து இப்ப அந்த வீட்ல ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையனுமே வந்து அந்த தாத்தாவோட பையன் தான். இப்ப ஹீரோவோட தம்பி முறை தான் அவங்க எல்லாருமே. இவரு 7 ஒய்ஃப் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த சிஇஓ போஸ்டிங்காக வந்து போட்டி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ அது மாரி இதனால தான் என் அப்பாவ எனக்கு பிடிக்கவே இல்லன்னு சொல்லும்போது, உனக்கு அவர பிடிக்காம இருக்கலாம். என்னோட தாத்தா என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் அவர வந்து சப்போர்ட்டா பேசுவாங்க. 2 பேரும் பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போதே வந்து அப்படியே விளையாட்டுத்தனமா 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பிரேக் போடும்போது 2 பேரும் கரெக்ட்டா லிப் டூ லிப் வந்து கிஸ் ஆயிடும். கிஸ் ஆனோனே அவங்களும் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நார்மல் ஆயிட்டு, அப்புறமா அச்சச்சோ! என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்க. வீட்டுக்கும் வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து தூங்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு கிஸ் பண்ணதே அவங்களுக்கு யோசனையா இருக்கும். இவருக்கும் அதே மாரி 2 பேருமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா 2 பேருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தூக்கத்துல இருக்க மாரி நடிச்சுப்பாங்க. பார்த்துருவாங்களா, பார்த்தோனே ஹீரோவ பத்தி தான் இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அப்படியே ரொம்ப லவ்வா அப்படியே பேசுற மாரி பேசிட்டே இருக்கவும், ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். "எந்திரி எந்திரி யார பத்தி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின எழுப்பி கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எல்லார் லைஃப்லயுமே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லவர் பாய்ன்னு மனசுல இருப்பாங்க. இங்க நான் வந்துட்டேன் எனக்குன்னு புடிச்சவங்க யாரும் இருக்கக்கூடாதா? எனக்கு ஒருத்தன ரொம்பவே புடிச்சிருக்கு. அவன தான் இப்ப நான் கனவுல பார்த்தேன். அவனுக்கு தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ மனசுல நெனச்சாலும், வேற ஒரு ஆள் மாரி அவங்க கற்பனை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஹீரோவுக்கு உடனே ஒரு மாரி இருக்கும். "அந்த பாரு நீ இந்த மாரிலாம் பேசுறதெல்லாம் நல்லாவே இல்ல. ரொம்ப இதா இருக்குன்னு" சொல்லவும், "ஏன் உனக்கு என்ன பொறாமையா இருக்கா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. 2 பேரும் தூங்கிருவாங்க. இப்ப மறுநாள் காலையில எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஹீரோ சாப்பிட சொல்லும்போது வேண்டான்ருவாரு. ஹீரோ பாட்டிம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, "டின்னருக்கு வந்துருமா, ம வேலை அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கக்கூடாது" அப்படி இப்படின்னு பாட்டிம்மா வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்களா வந்து, "டின்னருக்கு மட்டும் என்ன எதிர்பார்க்காதீங்க பாட்டி. நான் வேற ஒருத்தரோட வெளிய போறேன். என்னோட ஒரு முக்கியமான ஒருத்தரோட டின்னர் சாப்பிட போறேன்னு" சொல்லவும், ஹீரோ வந்து சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தார்ல, நின்றுவாரு. யாரு கூட சாப்பிட போறா? ஒரு வேளை யாரையோ ஒருத்தர லவ் பண்றேன்னு சொன்னாளே, அவன் கூட சாப்பிட போறாளா? அப்படின்னு சொல்லிட்டு நின்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுருவாரு. யோசனையா இருக்கும். அதோட அவர் கிளம்பிருவாரு. இத அப்புறமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் இப்ப இடத்துக்கு கிளம்பி வராங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட அவருக்காக தான் அப்படி சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க எங்க வந்திருப்பாங்கன்னா, அவங்கள யாரு தத்தெடுத்து வளர்த்தாங்களோ, அவங்க அந்த வீட்டுக்கு தான் ஹீரோயின் வந்து இப்ப வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின சின்ன வயசுல ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல, தத்து எடுத்து வளர்க்குறோம்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்களே வந்துட்டு திரும்ப ஹீரோயின கூட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவங்கள வந்துட்டு அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லி தானே கூட்டு வந்தாங்க அந்த ஹோம்ல இருந்து. நாள பின்ன எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாது. அவங்க எதுவும்
கேட்டாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயின வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க தான் ஹீரோயின் இப்ப வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதுல அவங்க இன்னொரு விஷயமும் என்ன அப்டின்னா, இந்த ஃபேமிலில இருக்க ஒரு அந்த அந்த பரம்பரையா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பவர்ஸ் இருக்கும். அதாவது என்ன சொல்றது, ஹீரோயினுக்கு இருக்க பவர்ஸ் மாரி அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்களோட சொந்த பொண்ணுக்கு அந்த பவர்ஸ் இல்ல அப்டின்றதுனால தான் அவங்க ஹீரோயினையே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த பவர் இருக்கிற மாரி அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த நேரத்துல பெரிய ஃபேமிலி தான். ஆனா இந்த ஃபேமிலி தான் ஹீரோயின தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க அப்டின்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. இப்ப இந்த ஃபேமிலில ஒரு பொண்ண தான் வந்துட்டு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்டின்ற மாரி அந்த குடும்பத்துல பேச்சு. இப்ப ஏன் ஹீரோயின கூட அங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா, இந்த வீட்ல உள்ளவங்க வந்துட்டு எங்களுக்கு 2 பொண்ணுங்க அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின வந்து தத்தெடுத்த மாதிரிலாம் அவங்க காட்டிக்க மாட்டாங்க. இது மாரி எங்களுக்கு 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுக்குமே பவர்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இப்ப ஹீரோவோட பாட்டிய வந்துட்டு ஹீரோயின் வந்து குணப்படுத்தியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு இந்த மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபேமிலில உள்ளவங்களுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குன்றத ஹீரோவோட குடும்பம் நம்புறதுனால தான் இந்த குடும்பத்திலருந்து பொண்ணு எடுக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. ஸோ இந்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அவங்களோட சொந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பவர் இல்ல. ஸோ அவங்கள அங்க கட்டி குடுக்குறதுல அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஃபேமிலில உள்ள ஹீரோக்கு சின்ன வயசா இருக்கும்போது கால் நடக்க முடியாம இருந்தார்ல. திரும்ப எதிர்காலத்துல அவருக்கு அதே மாரி ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்துல உள்ளவங்க அந்த பொண்ணும் வந்து அவர கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ ஹீரோயின இங்க கூட்டு வர்றதுனால, அவங்களுக்கு வந்துட்டு தான் பொண்ணோட வாழ்க்கைய அந்த அந்த கால் முடியாம போயிட்டா, நம்ம பொண்ணோட லைஃப் அப்படி போயிடக்கூடாது. ஹீரோயின கட்டி வச்சிடலாம். 2வது நம்ம குடும்பத்துக்கான அந்த மேஜிக் பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். 3வது ஹீரோயின தத்தெடுத்துட்டு வந்துட்டோம். அவங்கள நம்ம வளர்க்கலன்னா பிரச்சனை ஆயிடும். இதுக்காக தான் இவங்க வளர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலிய பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் வந்து அங்க தான் வளர்ந்துட்டு வராங்க. அப்புறம் தான் திரும்பவும் இந்த ஃபேமிலிய நம்மளுக்கே காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்ப அங்க வந்தவுடனே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு நீ அவன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா இருக்கார்ல அவர் கேட்பாரு. அத பத்தி நான் இன்னும் பாட்டி எதுவும் சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்களா? உடனே இந்த பொண்ணு இருக்குல்ல, அங்க உள்ள பொண்ணு. அது என்ன சொல்லும்னா, "நீ தான் அவன கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இப்ப பண்ணலன்னு வச்சுக்கோ, என் தலையில அவன கட்டி வச்சுருவாங்க. அவனுக்கு கால் எப்ப வேணா சரியில்லாம வேற போக வாய்ப்பு இருக்கு. அவன் மேலலாம் யார் ஆசைப்படுவா?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். பொறுத்தவரைக்கும் இந்த மாரி நம்மள வளர்த்துட்டாங்க. நம்மள கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. சரி ஓகே. அவங்க சொல்றபடி கேட்போம்னு தான் இருக்காங்க. ஆனா ஹீரோவோட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப இவங்க சொல்றது இப்ப எல்லாம் பேசுறாங்களே, இத தான் அவங்க கவனிப்பாங்க. அப்ப அவனுக்கு வந்து பேரலைஸ் இருந்ததா? அவனால நடக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பையன் கூட பழகுனது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஆனா ஹீரோ தான் அந்த பையன்றது ஹீரோயினுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஸோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. சரி ஓகே இப்ப நல்லா தான் இருக்கான். ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாரி தான் அவங்க எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. நார்மலா தான் போயிட்டு இருப்பாங்க. பேசும்போது ஹீரோயின் வந்து இப்ப என்ன சொல்வாங்க, எதுக்காக இப்ப அத பத்தி பேசணும், இத பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. ஆனா இவங்க அப்பா, அம்மா அந்த பொண்ணு யாருக்குமே வந்துட்டு ஹீரோயின் அந்த அளவுக்கு பிடிக்கல. அவங்கள பலியாடு மாரி தான் அவங்க யூஸ் பண்ண நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இந்த மாரி பேசவும் வந்து அவங்களுக்குலாம் ஒரு மாரி ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்றது ஹீரோயினுக்கு பிடிக்காது அவங்க பேசுறது. உடனே அவங்க என்ன சொல்வாங்க, "உன்ன நான் வந்து என்ன சொல்றோமோ அத மட்டும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "சின்ன வயசுலேருந்து நீங்க என்ன கூட்டு வந்தீங்க, வளர்த்தீங்க எல்லாம் சரிதான். ஆனா இப்பவும் நீங்க ஒரு தப்பான எண்ணத்தோட இது மாரி பண்றீங்க. அதெல்லாம் நல்லதில்ல. நம்ம இன்டென்ஷன் நல்லா இல்லாட்டி எதுவுமே நல்லா தான் இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? இன்னொரு தடவ இந்த மாரி பேசுனேன்னா நான் கொஞ்சம் கூட பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஹீரோயின அந்த அப்பா என்ன பண்ணுவாரு, ஹீரோயின அடிக்கிறதுக்காக கைய ஓங்கிட்டு வந்துருவாரு. அதுல ஹீரோயின அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து தடுத்துருவாரு. ஹீரோயினுக்கே ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். எங்கேருந்து வந்தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோயின் கிளம்புறேன்னு சொன்ன உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இங்க வரைக்கும் வந்துட்டாரு. இப்ப இங்க என்ன நடக்குது, எல்லாம் பேசுறாங்க, கொல்றாங்கன்றதெல்லாம் அப்பலாம் அவர் கவனிச்சாரான்னு தெரியல. கரெக்ட்டா ஹீரோயின் அடிக்கும்போது மட்டும் கரெக்ட்டா வந்துடுறாரு. அங்க பார்த்தோன்னே அவங்கள போய் தடுக்கும்போது, "இப்ப நீ யாரு? நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேட்பாரு. அது ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் தான் அந்த ஃபேமிலியோட பையன்." அப்படின்ன உடனே இப்ப எல்லாருக்கும் கண்ணே விரிஞ்சிரும். இப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஃபேமிலில உள்ள அந்த ஹீரோக்கு வந்து சின்ன வயசுல கால் சரியில்லாம இருந்ததுல, அந்த பையன தான் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தான் பேசுறாங்களே தவிர்த்து, இன்னும் ஹீரோவுக்கு கால்லாம் சரியாயிடுச்சு. அவர் நல்லா இருக்காருன்ற விஷயமே இவங்களுக்கு தெரியாம இருக்கு. இவங்கலாம் வந்துட்டு இருக்கிறது அந்த கண்ட்ரி சைட் பக்கமா இருக்காங்க. ஹீரோ இருக்கிறது வேற பக்கமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹீரோ இந்த அளவுக்கு மாறி இருக்காரு, இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஹீரோவ இப்படி பார்த்தோனே இப்ப அந்த பொண்ணுக்கு எது அவனுக்கு கால்லாம் நடக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அவன் அசிங்கமா இருப்பான்னீங்க. இவ்ளோ அழகா இருக்கான், இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். இப்படி ஒரு மாப்பிள்ளை அவளுக்கா? அப்படின்ற மாரி அப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். அதோட அதுங்கலாம் பொறாமப்பட்டு பொங்கிட்டு இருக்கும்போது, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, "நீ யாரையோ லவ் பண்ற அப்படி இப்படின்னு சொன்ன. யார் அது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போணும் அப்படின்றதுக்காக, "அதெல்லாம் நான் யாரையும் லவ் பண்ணலையே. உன்ன தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் பேசுவாங்க. "அப்ப உனக்கு இவ்ளோ அழகா இருக்க, இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க, உனக்கு இவ்ளோ நீளமான கால் இருக்கு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, சிக்ஸ் பேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க பாட்டுக்கு ஹீரோ உடனே அப்படியே மெய் மறந்து விட்டுருவாரு. ஹீரோன்னு தப்பிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு ஓடிருவாங்க. இந்த நேரம் ஹீரோவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியே அவர் டான்ஸே ஆட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு நம்மள புடிச்சிருக்கு அப்படின்னோனே, அவர் அறியாமயே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துரும். அவருக்கு ரொம்ப குஷியா போயிட்டு, இப்ப அவரோட அசிஸ்டன்ட் பார்க்கும்போது, "என்ன பாஸ் இவ்ளோ ஹேப்பியா இருக்கீங்கன்னு?" கேட்பாரு. அதோட 2 பேருமே ரொம்ப ஹேப்பியா சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்க. ஹீரோட ஆஃபீஸ்க்கு அவங்க வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அதாவது சண்டை போடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த மாரி ஓடிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் பார்க்கும்போது அங்கேயே வந்துட்டு ஒரு செடி வளர்ப்பாங்க. அந்த செடி வாடி போயிரும். செடி எங்கெல்லாம் வாடி போகுதோ அங்கெல்லாம் ஹீரோயின் ஒரு மாரி டல் ஆயிடுவாங்க.
அடைவாங்க. உடனே அதுக்கு போய் ஆறுதல் சொல்ற மாரி போவாங்க. அந்த செடிய அங்கருந்து வேற இடத்துக்கு கொண்டு போன்னு சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு ஹீரோட ரூம்ல இருக்க செடி. அத தொட்டு பார்த்த உடனே அதுக்கு சரியா போயிடும். அத யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. யாரும் பார்க்காத நேரம் பார்த்து அந்த செடிய சரி பண்ணிடுவாங்க. இப்ப மறுநாள் வந்து ஹீரோ அத பார்க்கும்போது பார்த்தா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத பார்த்தோன அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஹீரோயின் வளர்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஹீரோயின் தத்தெடுத்த வீட்லருந்து ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளைய அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்காருல்ல, அவரோட அப்பாவோட 2ண்ட் ஒய்ஃப், 3ர்ட் ஒய்ஃபோட பசங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த பசங்களோட ஒய்ஃப் அதாவது லவ்வர்ஸ் பொண்ணுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து ஹீரோயின சுத்தமா பிடிக்காது. அவங்களும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே தானே சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, எப்படா ஹீரோ இங்கேருந்து போவான், அ அவரோட தம்பி முறையில இருக்கவங்க இந்த சேவாவும் வந்துட்டா, நம்ம இங்க அராஜகம் பண்ணலான்ற மாரி இருப்பாங்க. ஸோ, அவங்கலாம் அடிக்கடி இந்த ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அவங்களலாம் இப்படி இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும். அந்த டைம் பூராவுமே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு தைரியமா வந்து போல்டா பேசி அவங்களலாம் அங்கருந்து விரட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். அவங்க இவ்ளோ தைரியமா இருக்கிறது. அப்டின்னா வந்துட்டு ஹீரோ வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்க, அவங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பர்த்டே அப்டின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கலாம் அப்படி அவருக்கு 7 ஒய்ஃப் இருக்கறனால தானே இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவையும் பிடிக்காது. அந்த பெரிய ஒய்ஃப் அவங்களலாம் சுத்தமா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரு பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்க, "நம்ம போய் தான்ப்பா ஆகணும். நம்ம இந்த ஃபேமிலில இருக்க வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும்" அப்டின்னு சொல்லவும், வேற வழியே இருக்காது. இப்ப எல்லாரும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க. இப்ப ஹீரோவும் வரதா இருந்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரணும்ல. சரி 2 பேரும் வந்துருவாங்க. எல்லாரும் அவங்கவங்க ஜோடியோட ஆடிட்டே இருப்பாங்க. அந்த கைய புடிச்சு ஆடிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ ஹீரோயின் ஆடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆடவே தெரியாது. ஹீரோவோட கால மிதி மிதின்னு மிதிப்பாங்க. உடனே ஹீரோ வந்து அவங்களுக்கு ஸ்டெப் சொல்லிக் குடுப்பாரு. லெஃப்ட்டு, ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டெப் எல்லாம் சொல்லிக் குடுப்பாரு. ஹீரோன்னு அத கத்துப்பாங்க. அப்படியே மெய் மறந்து 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே சுத்தி இருக்கவங்கலாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பார்ட்டில எல்லாருமே இருப்பாங்கல்ல. அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட பெரிய அம்மா இருக்காங்க. அதாவது அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹீரோவெல்லாம் பிடிக்காதுல்ல. இது யாரு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறானா. அந்த பொண்ணு வந்துட்டு ஒண்ணும் இல்லாதவ. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பத்தி பேசுவாங்க. அது இல்லாம அவங்களோட அடுத்தடுத்த ஒய்ஃபோட பசங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து அந்த 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 லேடிட்ட ஏத்தி ஏத்தி விடுவாங்க. இந்த மாரி இவங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா பண்றாங்கன்ன உடனே, அவங்க கூப்பிட்டு அவங்களலாம் கொஞ்சம் மிரட்டுறது, கொல்றது அப்படிலாம் பேசுவாங்க. இது ஹீரோட அப்பா பார்த்துருவாரு. உடனே அவங்க ஒய்ஃப் அந்த பசங்களலாம் அதட்டுவாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள நான் வெல்கம் பண்ணியிருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்களால இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசுவாரு. ஹீரோயின் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கும். ஹீரோவோட அப்பாக்கு. என்னதான் அவருக்கு அத்தன ஒய்ஃப் பசங்க இருந்தாலும், இவங்க மேல ஒரு தனிப்பட்ட பிரியமே இருக்கும். ஏன்னா, அவங்க அந்த டாடாய்ஸ காப்பாத்திட்டாங்க. அது இல்லாம அவர் உயிரையே காப்பாத்திட்டாங்கன்றதுனால, ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஸோ, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், இவங்க இப்படியே சண்டைக்கோழி மாரியே சண்டை போட்டுட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாரு. இவரு என்ன பண்ணுவாரு, 2 பேருக்கும் சூப்பு குடுக்குறேன்ற பேர்ல அவங்களுக்கு ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாரு. 2 பேருமே ஹீரோவும் அந்த சூப்ப குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாரி மயக்கமா ஆயிடும். உடனே 2 பேருமே அவங்க அப்படியே ஒண்ணா இருந்துருவாங்க. இருந்துட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. வெட்கப்பட்டுட்டு ரொம்ப அவர் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து அவர் ஓடிருவாரு. இவங்க 2 பேரும் தூங்கி நைட்டு இப்ப முழிப்பாங்களா, முழிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது இப்ப மறுநாள் காலையில தான் அவங்க 2 பேருக்கும் ஞாபகம் வரும். உடனே 2 பேருக்கும் ஒரு மாரி சிரிப்பா இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே ஓடி போயிடுவாங்க. மறுநாள் காலையில எந்திச்சு வந்துரும்போது தான் வந்து ஹீரோ ரொம்ப ஹேப்பியாவே இருப்பாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாரி இருக்கும். இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்கும்போது தாத்தா வந்து எங்க இவங்க 2 பேரும் கிளம்பணும்னு நெனைப்பாங்க. இல்ல, இல்ல நீங்க இன்னும் 2, 3 நாள் இங்க தான் இருக்கணுன்ற மாரி அந்த ஹீரோவோட அப்பா சொல்வாரு. போதும் நீ பண்ண வேலையெல்லாம் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பிடுவாரு. வர வழி பூராவுமே வந்து ஹீரோயின் வேற ஏதாவது அப்படியே தள்ளி தள்ளி போய் உட்காந்துப்பாங்க கார் ஓரமா. ஹீரோ அப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. 2 பேரும் வீட்டுக்கும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அவங்க தனியா வந்து அவங்க அதாவது அவங்க நேரத்த கடத்திட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சிந்தனையாவே இருந்துட்டு இருக்கும். அப்படின்னு வந்துட்டு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணுட்ட கேட்டிருந்தாங்க. ஹீரோ டிசபிளான பெர்சன் அப்படின்றதுக்காக மறுத்து இருந்துச்சுல்ல. அதாவது ஹீரோயின் வளர்ந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா, ஹீரோவ பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை அதுக்கு வந்திருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், இப்ப ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு தனியா சொல்லும். இந்த மாரி வந்துட்டு அவன எனக்கு புடிச்சிருக்கு. ஸோ நீ வீட்ல வந்து என் அப்பா, அம்மா கிட்ட வந்து சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளுக்கே கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாரி நீயா வந்து சொல்லு. இப்ப நீ ஹீரோவோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல. அதாவது அவங்க கிட்டயும் வந்து சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீ சொல்லிட்ட அப்படின்னா, நான் வந்து அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். உனக்கு உண்மையிலேயே அந்த மாரி புடிச்சிருந்ததுன்னா, நீ யார்ட்ட சொல்லணுமோ அந்த மாரி சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்துக்கோ. என்ன எதுக்காக சொல்ற? நான் சொன்னா உங்க அப்பா என்ன சும்மாவா விடுவாரு? என்கிட்ட தானே வம்பு பண்றாரு. என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கருந்து பார்ப்பாங்களா, அப்ப அவங்க ஒரு செயின் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது கீழ இருந்து விழுந்துரும். இது அவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ அவங்களுக்காக குடுத்த ஒரு கிஃப்ட்டா இருக்கும். செயின வந்துட்டு அவங்க ஹீரோ ஞாபகமா அது ரொம்ப வருஷமா அவங்க கழுத்திலேயே போட்டே இருந்தாங்க. இப்ப அது கீழ விழுந்தது அவங்க கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்கருந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கருந்து போயிரும். அப்ப ஹீரோ அந்த பக்கம் வருவாரா? இவங்க 2 பேரும் தூரத்துல
பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்ப்பாரு. இவங்க ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவாரு. ஏன்னா, அந்த ஃபேமிலில உள்ள பொண்ணு தான் இது அப்படின்ற மாரி தெரிஞ்சிரும். உடனே இந்த செயின் கீழ இழுக்கிறத பார்த்தோனே, இது 2 பேர்ல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா, இப்ப அந்த ஃபேமிலில ஒரு பொண்ணு வந்துட்டு நான் குடுத்த கிஃப்ட் அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. உடனே அந்த செயின் எடுத்து ஹீரோ வந்து பத்திரமா வச்சுப்பாரு. இப்ப இத இவங்க 2 பேர்ட்டயே போய் கேட்கணுன்றதுக்காக அவர் வச்சுட்டுருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில போய் இது கேட்டுட்டே இருக்கு. எனக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கைய விட்டுக் குடு. நான் அவன கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு. ஹீரோயின் வந்து இந்த மாரி சொன்னதுல அவங்களுக்கு கோவமா இருக்கும். உடனே ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அவங்க போற இடத்துலலாம் அவங்க என்னென்ன பண்றாங்க என்னன்னு பார்த்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல செடி கொடியா இருக்கட்டும், அதுங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தடவி கொடுத்து அத சரி பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அது கவனிச்சுட்டே இருக்கும். இவளுக்கு எவ்ளோ பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். நெறைய பொறாமப்பட்டுட்டு இருக்கும். ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, திரும்ப அதே வீட்டுக்கு வருவாரு. ஹீரோயின தத்தெடுத்து வளர்த்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வருவாரு. இப்ப அந்த வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஏன்னா முன்னாடி தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வெல்கம்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அப்ப அந்த ஹீரோ அந்த செயின் எடுத்து கையில வச்சுட்டு, அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்பாரு. அதாவது ஹீரோயின் வீட்ல இருக்க இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட போயிட்டு, "இந்த செயின் வந்து உன்னோடதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா அன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த செயின் அந்த இடத்துல இருந்தது. ஸோ ஹீரோ அத கொண்டு போய் கேட்பாரு. அது கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு, "ஆமா இது என்னோடது தான்" அப்படின்ற மாரி சொல்லிடும். ஹீரோயின் பேசும்போது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வந்து தனக்கே நடந்த மாரி அதெல்லாம் சொல்லும்போது, ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். "உண்மையிலேயே அந்த பொண்ணு நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல ஹீரோயின கூப்பிடுவார்ல, அந்த பேர சொல்லி கேட்பாரு. "ஆமா அந்த பொண்ணு நான் தான்" அப்படின்னு சொல்லவும், டக்குனு இது என்ன பண்ணும், ஹீரோவோட கைய புடிச்சுக்கிட்டு வந்துட்டு, "நான் உனக்காக எத்தன வருஷம் காத்துட்டே இருந்தேன் தெரியுமா? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு" சொல்லும்போது, ஹீரோக்கு எப்படி தோணும்னா, அவ அந்த மாதிரிலாம் டைப் கிடையாதே, இப்படி பேசுற பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குனு கைய உதறி விட்டு எந்திரிச்சுருவாரு. அது தடுமாறி கீழ விழுந்துரும். வந்து இது மாரி இது பேசுறது, பிஹேவ் பண்றது சுத்தமா பிடிக்காது. உடனே வந்துட்டு அவருக்கு ஹீரோயின் மனசுல வேற இருக்காங்களா, இது வந்து இந்த பொண்ணா இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு சரின்னு படல. உடனே அதுக்கு குட் பை சொல்லிட்டு அங்கருந்து ஹீரோ வேக வேகமா கிளம்பிருவாரு. இதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி போயிடும். அதோட இப்ப அது ஃபேமிலியோட சேர்ந்து வேற மாரி ஹீரோவ எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி நடக்கும். அதுல வந்துட்டு ஹீரோயினுக்கு உள்ள பவர் எல்லாம் தான்கிட்ட உள்ள மாதிரியே எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியிற மாரி இல்லாம ஒரு செடி வாடி போயிருக்குமா, அத வந்து ரகசியமா ட்ரீட்மெண்ட் குடுத்துருவாங்க. ஸோ அது இந்த செடி வந்து பொழச்சிரும். அத வந்து இது செஞ்ச மாரி இருக்கும். ஹீரோ வந்து இல்ல இவளுக்கு இந்த பவர் எதுவுமே கிடையாது. அத ஹீரோயின் தான் செஞ்சா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த பவர் இருக்க விஷயம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிரும். ஹீரோயினால தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க மேஜிக்கலா இல்லாம சும்மா ட்ரீட்மெண்ட் குடுத்து பொழைக்க வச்சேன் அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சுருவாங்க. எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சுரும். இவங்க 3 பேர் இப்படி ஏமாத்துனதுனால அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ற மாரி அங்க பண்ணிடுவாங்க. ஏன்னா இது பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இவங்க ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளா இந்த குடும்பத்துல பவர் இருக்குன்னு சொல்லி அவங்க ஏமாத்துனதே பெரிய விஷயம். அந்த பவர் எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சோனே இவங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். இப்ப இந்த அதாவது ஹீரோவோட பெரிய அம்மா இருக்காங்கல்ல, அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவமா இருந்தாலும், ஒரு கட்டத்துல ஹீரோயின அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்க எவ்வளோ இன்னோசென்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுரும். கண்டுபிடிச்சிருவாரு. இவரு தான் அவர் லவ் பண்ண அந்த சின்ன வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்துருவாங்க. இன்னொரு ட்ராமால சந்திக்கலாம்.